தமிழ் சினிமாவோட லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் மனோரமா ஆச்சி ரீசெண்டா தவறிட்டாங்க. அவங்களோட கண்டலன்ஸ்க்கு வர முடியாத சரோஜா தேவி அம்மா மனோரமா ஆச்சியை பத்தின சில விஷயங்கள் இந்தியா கிளிட்ஸ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றது, நான் மெட்ராஸ் வரும்போதுல அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பாத்துட்டு வருவேன். இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தினத்தந்தில வந்தப்போ காலையிலேயே பேப்பர் படிக்க பார்த்துட்டு உடனே போன் பண்ணுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, சரோஜம்மா இங்க மெட்ராஸ்ல யாருமே இன்னும் போனே பண்ணல, அதுக்குள்ள நீங்க பெங்களூர்ல இருந்து போன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் மெட்ராஸ் பண்ண அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்ப அவங்க முட்டி ஆபரேஷன் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியா இல்லாம போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது, கடவுள் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கல. அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை, ஷூட்டிங் பண்ணும் போதே நான் இறந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனா அந்த உடம்பு சரியில்லாததுனால அவங்களால இப்போ ஷூட்டிங் பண்ண முடியல. அப்புறம் ஒருவேளை நல்லா இருந்திருந்தா இந்த நிமிஷத்து வரைக்கும் ஷூட்டிங் பண்ணிருப்பாங்க. முந்தானத்துக்கு அன்பை பார்த்துட்டு இருந்தேன் அவங்கள, டிவில வந்தது. அப்ப எல்லாம் நாங்க அவுட்டோர் ஷூட்டிங் பண்ணா ரூம்ல எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இவங்க ரொம்ப காமெடி அது இது பேசுவாங்க. ஒரு மாதிரி நாங்க ஒரு வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி இருப்போம். இந்த டிவில இந்த இதுல பேப்பர்ல எல்லாம் பழைய நடிகை பழைய நடிகர்ன்னு சொல்றாங்க. எங்க அவங்க பழைய, அவங்கதான் போயிருக்கிறவங்க தான் அவங்க யாருன்னு நாம கேட்போம். கண்டிப்பா மனோரமாவையோ சிவாஜி கணேஷையோ எம்ஜிஆரையோ யாருன்னு கேட்க மாட்டோம். பழைய நடிகை இப்போ மனோரமா சொல்லும்போது எனக்கு ரொம்ப அழகியா வந்துருச்சு. சொல்லக்கூடாதுங்க மனோரமான்னு சொல்லாமே நடிகை மனோரமான்னா எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா இப்போ எல்லாரும் பத்தி பேசுறாங்க, அவங்கள கொண்டாடுறாங்க. அதே அவங்க உயிரோட இருக்கும்போது போய் எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும். மனோரமா பண்ணாத கேரக்டர் இல்ல, பேசாத டயலாக் இல்ல. அப்புறம் எத்தனையோ பேர் காமெடி வந்தாலும் அவங்க மாதிரி காமெடி பண்ணி ஜனங்களை சிரிக்க வைக்கல. அப்புறம் பேர ராஜா, அவங்க பாருங்க மனோரமா படிக்கலைன்னாலும் அவங்க பேரு டாக்டர் படிக்க வச்சாங்க. அவங்க பேத்திகளை நல்லா MBA MA எல்லாம் படிக்க வச்சாங்க. அதெல்லாம் யாரு அவ்வளவு நல்லா செய்வாங்க. அப்புறம் அவங்க மேல ஒரு காசிப் இல்ல, ஒரு எந்த யாருமே அவங்கள பத்தி பேசுற மாதிரி ஒன்னும் வச்சுக்கல. அவங்க நல்லா கௌரவமான நடிகை. அப்புறம் எங்க வந்தாலும் ரொம்ப நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த டயலாக் உச்சரிப்பு அவ்வளவு அழகா பேசுவாங்க. இப்ப நான் எல்லாம் எப்படியோ பேசுவேன், அது ரொம்ப தமாஷ் பண்ணுவாங்க, கிளி மாதிரி பேசுறீங்கன்னு. இப்ப நாகேஷ் அவ்வளவுதான், ஒரு மாதிரி ஒரு நடிகர் யாரும் வரவே இல்லையே. அதுக்கப்புறம் சிவாஜி மாதிரி ஒரு நடிகர் வரவே இல்லையே. இனிமே மனோரமா மாதிரியும் யாரும் வரமாட்டாங்க. அதனால ஏதோ மனோரமா மாதிரி எல்லாரும் கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். நல்லா அவங்க ஆத்ம சாந்தி அடையணும். கண்டிப்பா இத்தனை எல்லாரும் அவங்கள பத்தி இவ்வளவு பேசும்போது கண்டிப்பா அவங்க ஆத்மா ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச்மா.